என்னுடைய பேர் வி கண்ணன். நான் வந்து தேனி மாவட்டத்திலிருந்து வர்றோம். அந்த கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. இருந்த போதிலும் அவரது செய்த தியாகம் எங்களை இங்கே அடிக்கடி வர சொல்லியிருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே வாஞ்சிநாதன் பற்றி நிறைய படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதை அவர் செஞ்சது ஒரு செயல். அதாவது ஆஸ்துறையை சுட்டு கொன்னார். ஆனால் ஏன் சுட்டு கொண்டாருன்றது பேக்ரவுண்டு போனீங்கன்னா, அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளர்களை கசக்கி பிழிஞ்சு எடுத்தாங்க. அப்போ அதை எதிர்த்து கேட்டது சுப்பிரமணிய பாரதியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, பல அரிய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தட்டி கேட்டாங்க. ஆனால் வெள்ளையர்கள் அரசாங்கம் அவங்களுடைய நாட்டுக்கு ஒரு சட்டம், அவங்களுடைய நாட்டுக்குன்னு ஒரு தொழிலாளர் சட்டம். நம்ம இந்திய நாட்டு குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிலாளர்களை கசக்கி பிழிஞ்சாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. இதை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ அந்த தொழிலாளர்களை பூரா வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. அப்போ வாவு சிதம்பரம் மற்றும் பல சுப்பிரமணிய பாரதியாரெல்லாம் முன்னின்று தன்னுடைய சொத்துக்களை விற்று அந்த தொழிலாளர் ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்க. ஏறக்குறைய தொழிலாளர்கள் சங்கம் உருவாகுவதற்கு முன்னாடியே உலகத்திலேயே முதல்ல தொழிலாளருக்காக ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததுன்னு சொன்னா அது கோரல் மில் ஸ்ட்ரைக் தூத்துக்குடி மாவட்டம் தான், தூத்துக்குடி தான். இதை நம்ம தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம். உலகத்துக்கே முன்னோடியா இருந்தது. இதன் காட்டமாக வெள்ளையர் அரசாங்கம் நடந்த போராட்டத்தில் ஷூட்டிங் பண்ணாங்க, துப்பாக்கி சூடு. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் தமிழர்கள் இறந்தாங்க. இந்த காரணமாக வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவாவை கடுங்காவல் சிறை தண்டனையில் அடைச்சிட்டாங்க வெள்ளையர் அரசாங்கம். இது மனசு பொறுக்க மாட்டாமத்தேன் சுதந்திர போராட்ட வீரர்கள் முன்னின்று அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த ஆஸ்துறையை, சப் கலெக்டர் ஆஸ்துறையை எப்படி தீர்த்து கட்டணும்ட்டு முன்னின்று அதை செயல்படுத்தும் பொழுது இதை சொல்லிக்கிட்டே போனோமா நிறைய இருக்கும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். வாஞ்சிநாதன் அதில் குலுக்கு செலுத்தல் போட்டு அவர் பேர் வந்துச்சு. அதில் முக்கியமான விசேஷம் என்னன்னா, அந்த பேர் எழுதுனது வாஞ்சிநாதன். எல்லா சீட்லையும் வாஞ்சிநாதன் பேர் எழுதிட்டாரு. அப்போ வாஞ்சிநாதன் மணியாச்சி இடத்துல போய் அதை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு கூட பார்த்துருக்காரு. ஒரு ஒரு சின்ன ரூம்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டா எல்லா சகாக்களும் மாட்டிக்கிறோம்ட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு. இது சாதாரண கொலை அல்ல, சுதந்திர போராட்டத்தினுடைய வீர மரணம், வீரமான ஒரு செயல் தான். இது பாராளுமன்றம், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் உலுக்கிச்சு ஏன் அந்த இளைஞன் செஞ்சான்னு. அதுக்கு பிறகு வெள்ளையர்கள் நம்மளை பார்த்து பயந்துனாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு பெரிய முன்னோடி இங்கிலாந்து பாராளுமன்றமே அதிர்ந்த ஒரு முன்னோடி நம்மளுடைய செங்கோட்டை வாஞ்சிநாதன் புகழ் ஓங்குக. வீரவணக்கம், 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 வீரவணக்கம்.